ஓம் அம்பே அம்பால்யம் பால்யம்பேம்பே அம்பால்யம்பிகேம்பிகே அம்பால்யம்பேம்பே அம்பால்யம்பிகே அம்பால்யம்பிகேம்பிகே அம்பால்யம்பால்யம்பிகே நனாம்பிகே அம்பால்யம்பால்யம்பிகே நாம் அம்பிகே நனாம்பிகேம்பிகே நமாமானாம்பிகேம்பிகே நமாஹ நமாமான நமானயதி நயதி மான நமானயதி மானயதி நயதி மாமானயதி கஹ்கோ நயதி மாமானயதி கஹ நயதி கஹ்கோ நயதி நயதி கஷ்டன ஜனகோ நயதி நயதி கஷ்டன கஷ்டன ஜனகः கஷ்டன ஜனேதி ஜன சசஸ்த்யஸ்வகோ ஸ்வகः சசஸ்தி சசஸ்த்யஸ்வகः அஸ்வக இத்யஸ்வகः அம்பே அம்பால்யம்பிகே நமானயதி கஷ்டன சசஸ்த்யஸ்வகः ஹரிஹி ஓம். ஸ்ரீ பகவானுடைய ஞானாவதாரமான வியாசாச்சாரியால் அருளிச் செய்த மகேதிகாசம் ஸ்ரீமன் மகாபாரதம். அதில் துஷ்யந்தன் சகுந்தலா அவளுடைய உபாக்கியானம் வியாசாச்சாரியாளால் ஆதி பருவத்தில் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டதை கவிஸ்ரேஷ்டன், கவிகளில் ரொம்ப பிரசித்தமானவன் காளிதாச மகாகவி, அவர் பண்ணின அபிஞான சாகுந்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான நாடக கிரந்தத்தை மையமாக வைத்து நேற்றைய தினம் அதை அனுபவித்தோம். ரொம்ப ரசபரிதமாக பண்ணியிருக்கார். சமஸ்கிருதம் வாசிக்கிறவா இந்த புஸ்தகத்தை வாசிக்காதவா ரொம்ப குறைவு. அப்படி இருக்கவே இருக்காது. சாகுந்தலை வாசிக்கலேன்னு சொன்னாலே அது பெருமை குறைவு சமஸ்கிருதம் படித்தவாளுக்கு. அவ்வளோ நன்னா வர்ணிச்சிருக்கான் அவன். ஒரு யதாவகாசம் நேற்றைய தினம் அனுபவிக்கப்பட்டது அவருடைய சூக்திகளை. துஷ்யந்த மகாராஜா கஷ்யபருடைய ஆசிரமத்தில் மறுபடியும் சகுந்தலை தன்னுடைய புள்ள பரதனோடு சேர்ந்து கஷ்யப பிரஜாபதி கண்வ மகரிஷிக்கு சொல்லி அனுப்பிச்சு அவள்லாம் சேர்ந்தாச்சு அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்லி அனுப்பிச்சு அவர்கள் அஸ்தினாபுரம் போய் ரொம்ப சௌக்கியமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்தித்ததாக, எனக்கு மறுபடியும் பிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிறான். மமாபிச்ச க்ஷபயது நீலலோகிதா புனர்பவம் பரிகத சக்திர் ஆத்மபூஹு. பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னா பெரிய அனுகிரகம் என்னென்னால் மறுபடியும் பிறவி இருக்கக்கூடாது, மறுபடியும் இந்த வாழ்க்கைங்கிற சக்கரத்திலவே நம்ம மாட்டிக்கக்கூடாது இந்த சுழலில் அப்படிங்கிறத தான் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்திக்கும் விதம் ரொம்ப அழகு. சாகுந்தலத்தில் துஷ்யந்தனை அவர் தன்னுடைய பையன் பரத சக்கரவர்த்திக்கு பட்டாபிஷேகம் என்றார். ஏன்னா அவர் பகவானுடைய அம்சம்னே சொல்கிறது. அவருடைய பாதங்களில் சங்கம் சக்கரம் முதலிய ரேகைகள்லாம் இருந்ததுன்னு சொல்லப்படுறது. துஷ்யந்தாத் பரதோ ராஜ்யம் யதாநியாயம் அவாபசா அப்படின்னு அவர் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். துஷ்யந்த மகாராஜா அவர் வனம் சென்றார் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம் அல்லவா. பரத சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனை பண்ணுற சமயத்தில் நிறைய யஜ்யங்கள்லாம் பண்ணினார். சகுந்தலையின் பிதா கண்வ மகரிஷி அதெல்லாம் நடத்தி வைத்தார். பரத்வாஜருடைய கிருப்பையினால் புமன்யுங்கிற பிள்ளை பரத சக்கரவர்த்திக்கு தோன்றினான். புமன்யனுடைய பிள்ளை சுஹோத்திரன், சுஹோத்திரனுடைய பிள்ளை தான் ஹஸ்தி அப்படிங்கிறவர். அந்த ஹஸ்திங்கிறவர் தான் ஒரு பெரிய இடத்தை பார்த்து அதில் பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணினார். அதுதான் ஹஸ்தினாபுரம் அப்படின்னு பின்னாடி ஏற்பட்டது. அந்த வம்சத்தில் குரு அப்படின்னு ஒருத்தர் தோன்றினார்.
அவர் பெயரில் தான் இது குரு வம்சம் என்றும் கௌரவர்கள் என்றும் பின்னாடி ஏற்பட்டது. அடுத்து இந்த வம்சத்தில் பிரதீபன் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி ரொம்ப பிரகாசமாக இருந்தார், ரொம்ப நேர்மையாக இருந்தார், ரொம்ப நல்லவராக இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள், தேவாபி என்றும் சந்தனு என்றும் பாஹ்லீகன் என்னும் அப்படின்னு 3 பிள்ளைகள். சந்தனு அப்படிங்கிறவர் அந்த 3 பிள்ளைகளில் ரொம்ப மிக மிக பெருமை வாய்ந்தவராக இருந்தாராம். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் ஒருத்தருக்கும் ஒரு சக்தியை கொடுப்பார். அது என்ன சக்தி அப்படின்னு யாராலையும் தீர்மானம் பண்ண முடியாது. பகவான் கீதையில் எத்யத் விபூதிமத் சத்வம் அப்படின்னு அர்ஜுனா ஒருத்தையும் ஒரு ஸ்பெஷல் இருக்கே, அது என்னுடையது தான் அப்படிங்கிறான் பகவான். ஆனால் பகவானுக்கு யாருக்கு எந்த சக்தியை கொடுப்பார்னு நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாது. சந்தனூட்ட என்ன சக்தி அப்படின்னு பாரதம் சொல்கிறதுன்னா, எம் எம் கராபியாம் ஸ்பிருஷதி ஜீர்ணம் ச சுகமஸ்னுதே புனர் யுவாச்ச பவதி தஸ்மாத் தம் சந்தனும் விதுஹு அப்படின்னு. சந்தனுடைய கைக்கு ஒரு ஸ்பெஷலாம். அவர் யாரை தொட்டாலும், அவள் எத்தனை வயசானவாளாக இருந்தாலும் யங் ஸ்டேஜுக்கு வந்துடுவாளாம். ஜீர்ணம், ரொம்ப வயதானவர்களாக இருந்தாலும் அவர்கள் புனர் யுவா பவதி, மறுபடியும் யுவாவாக ஆகிவிடுவார்கள். அதனால அவனுக்கு சந்தனுன்னு காரணப்பெயர் அப்படின்னு சொல்கிறார். வாஸ்தவமாக அது யுகாந்தரங்கள்லாம் இருந்திருக்கு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. கலியுகத்திலலாம் அப்படிலாம் ஒருத்தர் இருந்தால் அவரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பார்க்கறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. அவ்வளவு பிஸியாக இருப்பார் அவர், அத்தனை அப்பாயின்மெண்ட்டோடு அவ்வளோ பிஸியாக இருப்பார். இப்படி ஒரு சக்தி இவருக்கு. இவருக்கு ஏன் இத்தனை சக்தி, இவ்வளவு பெருமையோடு இருந்தார் அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி இக்ஷுவாக்கு வம்சத்தில் மகாபிஷக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜாவாக சத்தியவானாக இருந்தார். சத்திய வாக்கோட சத்திய விக்கிரமனாக. பொதுவாக அந்த அயோத்தியில் வசித்த ராஜாக்கள்லாம் தேவலோகம் போய் இந்திரனுக்கு சகாயம் பண்ணுவார்கள்லாம் சொல்லுவார்கள். அவர் ஒரு தடவை சொர்க்கலோகம் போனார். அந்த சொர்க்கலோகத்துக்கு அப்போ அந்த சமயம் பிரம்மாவுடைய விசிட்டு, பிரம்மா வந்திருந்தார் சத்தியலோகத்திலேருந்து சொர்க்கலோகத்துக்கு. எல்லோரும் பிரம்மா வந்திருக்கிறதுனால அவரை எல்லோரும் வணங்கி அவருக்கு மரியாதை கொடுத்தாள். பிரம்மா வந்ததுனால அந்த பிரம்மலோகத்தில் உள்ள கங்காதேவியும் வந்திருந்தாள். அங்கே எல்லோருமே வணங்குகிறார்கள். இந்த சமயத்தில் பெரிய சபை, தேவர்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறார்கள். தேவலோகம் அல்லவா, அப்சரசுகள் என்ன, தேவர்கள் என்ன. பிரம்மா உட்கார்ந்துட்டுருக்கார். எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக பேசுகிற ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பெரிய காற்று அடித்தது. அந்த அடித்த காற்றுல அப்படி வஸ்திரங்கள்லாம் அப்படி அல்லாடியது. அதில் கங்கையினுடைய மார்பில் உள்ள வஸ்திரம் விலகியது. கங்கை மேலாக்கா போட்டுருக்கிற வஸ்திரம் விலகினதை அங்கே உள்ளவா எல்லாரும் கவனிச்சுட்டு என்ன பண்ணா, கங்கையை பார்க்காம தலையை குறிஞ்சுன்னுட்டா. தலையை குறிஞ்சுன்னுட்டா. ஆனால் இந்த மகாபிஷேக்கு அவர் தலையை குனிஞ்சிக்கல, அவர் தலையை குனிஞ்சிக்காமல் இருந்தார். பொதுவாக நம்ம சாஸ்திரங்களும் சரி, நம்மளோட நடவடிக்கையிலையும் சரி, எல்லாரும் பண்ணுறத நம்ம ஃபாலோ பண்ணினா நமக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாரும் பண்ணுறத பண்ணாமல் நம்ம வேறு விதமாக பண்ணாக்க அது என்ன ஆகும் அப்படின்னா, அது விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பல பேர் தூங்கிட்டு இருக்கிறதே ஒருத்தர் முழிச்சுன்னு இருக்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்கிறது. ஏக சுப்தேகு ஜாகிரியாதுன்னு மேலே விதுர நீதியில் வரப்போகிறது. 10 பேர் தூங்கிட்டு இருக்கிறதே ஒருத்தர் ஏந்தின்னு உட்காந்துருந்தா, யாரானு ஒருத்தர் தப்பி தவறி பாதிராத்தில் முழிச்சுன்னு அவரை பார்த்தா அப்புறம் அவருக்கு தூக்கம் வராது. ஏன் அவர் உட்காந்துட்டுருக்கார் அப்படிங்கிற யோஜனைகள்லாம் வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மறுபடியும் உட்கார்ந்துருக்கு அதை பார்த்தாருன்னா இவர் எதுக்காக உட்கார்ந்துருக்காங்கிற யோஜனைகள் சந்தேகங்கள்லாம் வரும். 4 பேர் வந்தால் அதில் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருந்தால் என்ன இருக்கும், ஒருத்தர் சாப்பிட்றேம்பர், உடனே ஒருத்தர் சாப்பிட்லேம்பர், இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற விசாரணங்கள்லாம் வரும் அல்லவா. அதனால தான் பெரியவாள் அனுசரித்து இருக்கணும்னு சொல்கிறது. அந்த மகாபிஷேக்கு தலையை குனிஞ்சிக்காமல் இருந்த அந்த ஒரு சூழ்நிலை, அவர் கண்ணில் அந்த கங்கை படக்கூடிய சூழ்நிலை, இது பிரம்மாவுடைய கண்ணில் படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது.
மகாபிஷேகத்து ராஜரிகி அசங்கோ திருஷ்டவான் நதியும்னு இவர் இந்த மாதிரியாக கண்ணை திறந்துன்னு தலை குனியாமல் இருந்ததுனால பிரம்மா என்ன பண்ணார், அப்பா எல்லாரும் தலையை குனிஞ்ச சமயத்தில் நீ தலை குனியாமல் இருக்கிறாயே, அவளும் அந்த சமயத்தில் உன்னை பார்க்குறாப்புல தெரியறதே, யயா ஹிருதமனாச்சாசி கங்கையா துவம்ஹி துர்மதே சாத்தேவை மானுஷே லோகே விப்ரியான் ஞாச்சரிஷ்யதி. இந்த கங்கையானவள் அவள் பூலோகம் உனக்கு விப்ரியமான உனக்கு பிடித்தமில்லாத காரியத்தை அவள் செய்ய போகிறாள் அப்படின்னு சொல்லத்தினால அந்த மகாபிஷக்கு மறுபடியும் பிறவி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்தான் இந்த பிரதீப சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக சந்தனுவாக பிறந்தார். ததः பிரதீபோ ராஜாசீதே சர்வபூதஹிதः சதா நிஷசாத சமா பஹ்வீஹி கங்காத்வாரகதோ ஜபன்னே. பிரதீப சக்கரவர்த்தி அடிக்கடி கங்கா தீரம் போவர், அங்கே ஸ்நானம் பண்ணுவர், உட்காண்டு ஜபம் பண்ணுவர். இந்த மாதிரியாக ராஜ்ய பரிபாலனை பண்ணுறார். ரொம்ப நல்லவர் அவர். அப்படி உள்ள பிரதீப சக்கரவர்த்தி ஒரு சமயம் கங்கா நதி கரையில் உட்காந்துட்டு அவர் தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் கங்காதேவி திவ்ய ரூபவதியாக வந்தாள். திவ்ய ரூபதியாக பிரதீப சக்கரவர்த்திக்கு கிட்டக்க அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி டக்குன்னு அவருடைய மடியில் வலது தொடையில் உட்கார்ந்து விட்டாள் கங்காதேவி. உட்காண்டத்தோடு மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து சொன்னால், ராஜன்னு உங்களை நான் விரும்புகிறேன், அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கணும். துவஹமகம் காமயே ராஜன்னு பஜமானாம் பஜஸ்வமாம். நான் உங்களை விரும்புகிறேன், அதனால தான் அவங்க மடியில் உட்கார்ந்துன்றேன், அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்னு கங்காதேவி பிரதீப சக்கரவர்த்திகிட்ட சொன்னோடனே, அவன் ரொம்ப நேர்மையான ராஜா, இப்போ எல்லாரும் இப்படி மடியில் உட்காந்துக்கா ஏற்றுட்டு விடுறா அவர். இப்போ தான் அவன் சொன்னான், அம்மா நான் பரஸ்திரீகளை நான் எண்ணவே மாட்டேன், நாகம் பரஸ்திரியம் காமாதி கச்சேயம் வரவர்ணினி. பரஸ்திரீகளெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் ஏற்றுக்கக்கூடியவன் அல்ல அப்படின்னு சொல்லி, யஸ்வதாரான் பரித்யஜ்ய பஹரக்யாம் சேவதே ஸ்திரியம் நிரயான் நைவ முச்சியேதே யாவதாபூத சம்ப்ளவம். எவரொருவர் தன் மனைவியை விட்டுவிட்டு பிற ஸ்திரீயை யார் பார்க்குறாளோ விரும்புகிறாளோ சேர்றாளோ அவளுக்கெல்லாம் நரக்கத்திலேருந்து விடுதலையே கிடையாது அம்மா. நிறையாது நைவ முச்சேது யாவது ஆபூத சம்ப்ளவம்னு இந்த லோகம் உள்ள பரியந்தம் நரகம் உள்ள பரியந்தம் அவள் அந்த அங்கே தண்டனை அனுபவிச்சாகணும். ஆனால் பரஸ்திரியெல்லாம் நான் ஏற்றுக்கக்கூடியவன் அல்ல அப்படின்னு உடனே அவள் சொல்கிறாள், கங்காதேவி நான் பரஸ்திரீ இல்லை தேவஸ்திரீன்னு சொன்னாள்னா. பஜந்தீம் பஜமாம் ராஜன்னு திவ்யாம் கன்யாம் வரஸ்திரி. நான் தேவஸ்திரீ, அதனால தான் நான் ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன், பரஸ்திரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்ன உடனே சில பேர் யார் எதை சொன்னாலும் தன் நேர்மையிலேருந்து விலக மாட்டார்கள். அதுதான் மகாபாரதத்தில் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. எந்த சூழ்நிலையும் தார்மீகமாக தான் சொல்லுவாள். பரஸ்திரியை மாட்டேன்னு சொன்னதுனால தேவஸ்திரியை ஏற்றுக்கோன்னு அவள் சொல்கிறாள். தேவஸ்திரியை ஏற்றுக்க மாட்டேன்னு இவரால் சொல்ல முடியாட்டாலும் என்ன சொன்னார் அப்படின்னா, அம்மா நான் அவனை ஏற்றுக்கிறது உன் வாக்கு பிரகாரம் நான் ஏற்றுக்கிறாப்புல இருந்தாலும் நீ இப்போ உட்கார்ந்துன்ற சூழ்நிலை நான் அவனை ஏற்றுக்கிறாப்புல இல்லை அப்படின்னார். ஏன்னு கேட்டால் கங்காதேவி, எப்போதைக்கு நீ என்னுடைய வலது தொடையில் உட்கார்ந்துன்னையோ, வலது தொடை அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் வயத்தில் பிறந்த பொண்ணோ நாட்டு பொண்ணோ அவளுக்கு தான் இடம் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. இடது தொடையில் உட்கார்ந்துன்றா தான் அவளை மனைவியாக ஏற்றுக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தர்ம சுபத்தை சொல்கிறார் இப்போ பிரதீப சக்கரவர்த்தி. அதனால்தான் பஞ்சாட்சர ஜபம்ன்றதே வாமாங்காரூட கௌரி அப்படின்னு சொல்லுவார்கள். பரமேஸ்வரனுடைய இடது தொடையில் அம்பாள் உட்கார்ந்துருக்காள் அப்படின்னு லக்ஷ்மி நாராயணர் விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இடது தொடையில் அம்பாள் உட்கார்ந்துருப்பாள் மகாலட்சுமி. அதனால் இடது தொடை அப்படிங்கிறது தான் மனைவியினுடைய ஸ்தானம். வலது தொடை அப்படிங்கிறது கயத்தில் பிறந்த பொண்ணு இல்லை நாட்டு பொண்ணு அவளுக்கெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அபத்தியம் பிராப்பிய தட்சிணமூரும் மே त्वमाश्लिष्टावराङ्गने
அபத்யானாம் ஸ்னுஷாணாம் ச பீருவித்தி ஏததாசனம் பீருவித்யேததாசனம் ஸ்னுஷாமே பவ கல்யாணி. நன்னா இருக்க, நல்ல ரூபவதியாகவும் இருக்க, தேவஸ்திரீன்னு சொல்கிற, எங்கள் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணணும்னு நினைக்கிற, அதனால் நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான் கல்யாண வயசில், அதனால நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளை மறுபடியும் இறங்கி நமஸ்காரம் பண்ணி, ராஜன்னே உங்களை சோதிக்கவே நான் வந்தேன். தேவ நதியான கங்காதேவி, நான் உங்களுடைய தர்மனிஷ்டையை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். குணா நகி மயா சக்தியா வக்தும் வருஷத்தைரபி, உங்கள் குணங்களை என்னால் சொல்லி மாளாது, அதனால் நீங்கள் சொன்னாப்புல நான் உங்களுக்கு நாட்டு பண்ணா வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் மறைந்து விட்டாள் கங்காதேவி. இப்படி இவ்வளவு நேர்மையாக இருந்ததுனால்தான் மகாபிஷக்குன்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் பிறந்தவர் இவருக்கு சந்தனுவாக பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. சந்தனு மகாவீரனாக இருந்தார். நல்ல வயசை எட்டிய போது ஒரு சமயம் அப்பா கங்கா ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணுறாப்புல சந்தனுவும் கங்கைக்கு ஸ்நானம் பண்ணார். அங்கே தபஸ் பண்ணார், ஜபம் பண்ணுவார். அந்த சமயத்தில் ஒரு கங்கை திவ்ய ரூபவதியாக வர அவளை பார்த்துட்டு சந்தனுக்கு மனசு ஈடுபட்டது. முன்னாடி கங்கை கேட்டாப்புல இப்போ சந்தனு அவளை பார்த்து கேட்குறார், அம்மா என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? தாம் திருஷ்டுவா ஹிருஷ்டரோமா பூதி விஸ்மிதோ ரூப சம்பதா கங்கா காமேன ராஜானம் பிரேக்ஷமாணா விலாசினி யாச்சே த்வாம் சுரகர்பாபே பார்யா மே பவசோபனேயே. நீ எனக்கு மனைவியா வரையா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டமான்னு சந்தனு கேட்டார். உடனே அந்த திவ்ய ரூபத்தியாக உள்ள கங்காதேவி சொல்கிறாள், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறேன், நான் மாட்டேன்னு சொல்லறதுக்கு முன்னாடி சரின்னு சொல்லணும் என்றால் நான் சிலது சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் நிபந்தனைக்கு கட்டுப்படுறதா இருந்தால் அதை பற்றி பேசலாம் அப்படின்னால் கங்காதேவி சந்தனுட்ட. என்னன்னு கேட்டார் அவர். எத்து குறியாம் அகம் ராஜன்னு சுபம் வா எதிவா சுபம் நதத் வாரயித்தவ்யாஸ்மி நவக்தவ்யா ததா அப்பிரியம் அப்படின்னு. நான் பண்ணக்கூடிய காரியங்கள் நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மாறுதலாக உல்டாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை பண்ணக்கூடாதுன்னு என்னை தடுக்கக்கூடாது. அதே மாதிரியாக நீங்கள் எங்கிட்ட அப்பிரியமான வார்த்தைகள் பேசக்கூடாது, என்னை தடுக்கக்கூடாது, எங்கிட்ட போய் செய்யாதேன்னு சொல்லக்கூடாது, அப்பிரியமான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினேன்னா எனி டைம் நீங்கள் எப்போ சொன்னால் எப்போ இந்த மாதிரி நீங்கள் நடந்தாலும் நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படி இல்லை சொல்கிறாள் அவள். பொதுவாக மகாபாரதத்துலேருந்து எல்லாம் எடுத்துக்கணும்னாலும் கூட இந்த விஷயம் சொல்லலாமா இந்த காலத்தில் அப்படின்னு கூட அங்கே சொல்கிறவாள்லாம் யோஜனைப்படும். ஏன்னா முன்னாடியே பெண்கள்லாம் ஒரு விதமான கண்டிஷன்லாம் போட்டு நடக்கக்கூடிய கல்யாணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிற சமயத்தில் இது சொன்னாலே அவள் சொல்லலாமா, இதை பின்னாடி உள்ள அதை ஃபாலோ பண்ண மாட்டாளா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரலாம் கேட்குறவாளுக்கு சில பேருக்கு. ஆனால் நம்மளாம் போடுற கண்டிஷன்லாம் சாஸ்திரியமான கண்டிஷன் கிடையாது. இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் போடக்கூடிய கண்டிஷன்லாம் சாஸ்திரியமான கண்டிஷன் கிடையாது. அதுக்கு காரணமும் இருக்காது, இருந்தால் அதான சுயநலமாக இருக்கும் அது. ஆனால் கங்காதேவி அவள் தேவதையாக இருக்கிறதுனால அவள் காரணத்தோடு சொல்கிறாள். அவள் காரணம் இல்லாமல் அவள் சொல்லலை, காரணத்தோடு சொல்கிறாள். அவள் அந்த ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறதுனால கல்யாணம் ஆகக்கூடிய பொண்கள்லாம் இந்த மாதிரி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு யோஜனை வேண்டாம் பண்ணலாம். நம்ம அவன் சந்தனும் இவ்வளவு ரூபவதியாகவும் இவ்வளவு குணவதியாகவும் இவ்வளவு நன்னாவும் பேசக்கூடியவள் என்ன கெட்ட காரியம் பண்ணிட போகிறாள்? ஸோ இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாப்புல ஏதோ அவள் ஏதோ முன்ஜாக்கிரதையாக சொல்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அவளோட அரண்மனையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஒன்றும் சொல்ல மாட்டான். 5 மணிக்கு எழுந்திருக்கிறவாள் 6 மணிக்கு எழுந்துன்னு வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டான். 6 மணிக்கு எழுந்திருக்கிறவாள் 7 மணிக்கு எழுந்து வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். 7 மணிக்கு எழுந்திருக்கிறவாள் 10 மணிக்கு எழுந்துன்னு வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். காரணம் என்னன்னா
அவள் சொல்லியிருக்காள். அந்த வார்த்தைக்கு நம்ம உட்பட்டிருக்கோம், நம்ம சத்தியசந்தன் அப்படிங்கிற எண்ணத்தோட. சாதாரணமாக எழுந்திருக்கிற விஷயத்தை சொன்னேனே தவிர நசதாம் கிஞ்சி தூச்சிவான்னு எந்த விஷயத்துலையும் நான் என்ட்ரு பண்ண மாட்டான். ஆனால் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தான். 2 பேரும் சேர்த்து சந்தோஷமாக வாழற சமயத்தில் அவளுக்கு முதல்ல ஒரு கர்ப்பம் ஏற்பட்டது. கர்ப்பவதியாக ஆனால் ராஜா சந்தருக்கு பரம சந்தோஷம். நம்மளுடைய சந்திர வம்சம் விளங்க போகிறது, குரு வம்சம், ஒரு குழந்தை நமக்கு வாரிசு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவள் நல்ல பூர்ண கர்ப்பிணியாக ஆகி அவளுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்தது, புள்ள குழந்தை பிறந்தது. எல்லாருக்கும் சந்தோஷம், சந்தருக்கு அதோட ரொம்ப சந்தோஷம். இப்படி சந்தோஷமாக குழந்தை பிறந்ததுங்கிற சந்தோஷம் ரொம்ப நீடிக்கலை அப்படிங்கிறார் வியாசர். என்னைக்கு குழந்தை பிறந்ததோ அன்னைக்கு பாதி ராத்திரி அந்த குழந்தையை பெற்ற அந்த பெண்ணானவள் தலைவீதி கோடத்தோடு அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு நேராக அரண்மனையில கிளம்பி கங்கா தீரம் வந்து கங்கா நதியில் கொண்டு உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய போட்டுட்டாள் நதியில். இவள் இந்த மாதிரியா போகிறத சந்தனு பின்னாடி ஃபாலோ பண்ணு வந்து பார்த்தான். கதி கலங்கிட்டான் சந்தனு. ஏன்னா அந்த சந்தோஷம் எத்தனை சந்தோஷம், இவளை எத்தனை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணானோ, இவளை எத்தனை சந்தோஷமாக வாழ்ந்தானோ, எத்தனை சந்தோஷமாக குழந்தை ஏற்பட்டதோ, எத்தனை அதுக்கு மேலே ஆண் குழந்தைன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டானோ அத்தனை சந்தோஷமும் தலகு ஆயிடுது. இதில் என்ன தெரியுது நமக்கு நீதி அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் உல்டாவாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னா சாஸ்திரக்காரன். அதனால் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. அதனால் எல்லாம் பகவான் கொடுத்தது அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப நம்ம எருமாப்பு இல்லாமல் இருக்கணுமா. சாஸ்திரங்கள் சொல்கிறது, சந்தோஷம் வந்ததுக்காக தலைக்கால் தெரியாமல் குதிக்காத. இது குதிச்சேன்னா என்ன, சந்தனுக்கு எப்படி தலைகீழ ஆச்சோ அது மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது அந்த மாதிரி. ஆனால் அவளை ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இருக்கட்டும், ரொம்ப தகாத காரியத்தை பண்ணிட்டால். நச்சதாம் கிஞ்சினோவாச்ச தியாகாத் பீதோ மகீபதி ஸ்மரன்னு பிதிர்வச்சைவ நாபிருச்சத் புத்திரகல்பிஷம். கல்யாணம் பண்ணிட்ட போதே சந்தனுடைய அப்பா பிரதீப சக்கரவர்த்தி, அம்மா அப்பா நல்ல பொண்ணு அவளை ஒன்றும் சொல்லாதேன்னு வேற அவரும் சொல்லியிருந்தார். அப்பாவும் சொல்லியிருக்காள், அவளும் என்னை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள். ஆனால் தகாத செயல் செஞ்சிருக்காள். இருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தான். சிறிது காலம் கழித்து மறுபடியும் அவளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது. 2வதாக குழந்தை பிறந்தது. அப்பையும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கான், என்ன பண்ண போகிறான்னு. அதே மாதிரியாக பாதி ராத்திரியில் தலைவிரி கோலத்தோடு அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் கங்கையில் கொண்டு போடுறதே உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி இது மாதிரியாக 7 குழந்தைகளை போட்டுட்டாள். ஜாதான் ஜாதாம்ச்ச வைஹந்தி சாஸ்திரி சப்தவரான் சுதான். தங்கிர விக்கிரகம் மாதிரி பிறந்த 7 குழந்தைகளை கங்கையில் வீசிவிட்டாள் அவள். ரொம்ப பொறுக்கல்ல, வாயில் வர்றது அவளை ஏதான்னு சொல்லணும்னு, இருந்தாலும் பொறுமை 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 அப்படின்னு பொறுமையாக இருக்கார் சந்தனு. 8வதா அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த குழந்தையும் எடுத்து கொல்லணும்னா என்ன, கங்கையில் வீசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அஷ்டமம் து ஜிகாம் சந்தியாம் சுக்ஷுபே சந்தனோஹோ திருதி. இப்போ 7 குழந்தை வீசுகிற பரியந்த பொறுமை காத்த சந்தனுவால் இப்போ பொறுக்க முடியல, ரொம்ப கோபம் ஏற்படுத்து. மாவதீஹி கஸ்ய காசீதி கிம் ஹினத்சி சுதானிதி புத்ராக்னிஹி சுமஹத்தாபம் சம்பிராப்தம் தே சுகர்ஹித மாவதி. அம்மா இந்த குழந்தைய கொல்லாதம்மா, நீ யார், ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு நான் ஒன்றுமே உங்கள்கிட்ட விசாரிக்கவே இல்லைம்மா. நீ நல்ல பொண்ணாக இருக்கேன்னு பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் பட்டேன், உன்னுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டேன். அதே மாதிரியாக நீ பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் எதையுமே நான் திறக்கல. ஆனால் எதை வேணாலும் பண்ணலாம், குழந்தைய கொள்ளலாமா, அதுவும் புள்ள குழந்தையா பிறந்து கொள்ளலாம். புத்திரக்னி சுமஹத்தாப சம்பிராப்தம் சுகர்ஹித. நீ ஓயாமல் 7 குழந்தை பெற்று மாற்றி எல்லாத்தையும் ஜலத்தில் வீசிட்ட. நானும் இது பிழைக்குமா அப்படின்னு நானும் காத்து இருந்தேன்.
பொறுமைக்கேட எல்லை முடிந்து விட்டது. பொறுத்து அருள் புரிக புதல்வன் தன்றையே. வில்லிபுத்தூராள் சொல்றார், அம்மா பொறுமை பொறுமை, அருள் புரிவாய், இந்த குழந்தையான கொல்லாமல் எங்கிட்ட கொடுத்து அருள் புரிய வேண்டும், பொறுக்க வேண்டும். உனக்கு என்ன மனசுல என்னமோ தெரியல அப்படின்னவனே அவள் சிரிக்கிறாள். சந்தனுவை பார்த்து அவள் சிரித்து, புத்திரகாம நதே ஹன்மி, பா பிள்ளைய விரும்புறியப்பா, இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆள்பேன். தடுத்த உடனே புத்திரகாம நதே ஹன்மி புத்திரம் புத்திரவதாம் வர ஜீர்ணஸ்து மமவாசோயம் யதா ச சமய கிருதாக. நான் இந்த எப்போதைக்கு நீங்கள் அதை தடுத்துட்டேளோ நான் இனிமேல் இந்த குழந்தைய கொல்ல மாட்டேன் அப்படின்ன உடனே சந்தனு என்ன நினைச்சாரா, அடாடா இது தெரியாமல் போயிடுது அப்படின்னா. என்னென்னால் இந்த மாதிரியா கேட்டால் கொல்ல மாட்டேன்னு அவள் சொல்லுவாள்னு தெரிஞ்சால் குழந்தையே தடுத்திருப்பேனே, நான் முதல்ல பிறந்த குழந்தையே தடுத்திருப்பேனே அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அவருக்கு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆட்டமாக அவனு சொல்கிறாள், எப்போதைக்கு நீங்கள் தடுத்தேளோ இந்த குழந்தையும் கொல்ல மாட்டேன், இனிமே நான் அவங்களோடையும் இழுக்க மாட்டேன் அப்படின்னாள். ஜீர்ணஸ்து மம வாசகா, உங்களோட வசிக்கக்கூடிய காலகட்டம் எனக்கு முடிஞ்சு போயிடுது அப்படின்ன உடனே இவனுக்கு இப்போ சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? குழந்தைய கொல்ல மாட்டேன்னு குழந்தைய கொடுக்குறாளே இதை நினச்சி சந்தோஷப்படுறதா? பாய் குட் பை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலம் மாதிரியே நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாளே இதை நினச்சி வருத்தப்படுறதா அவனுக்கு? அவன் அப்படியே பார்த்தான். உடனே அவள் சொன்னாள், நான் தேவநதி கங்கை தேவகாரியார்த்தமாக நான் இங்கே வந்தேன். நமக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாருமே அஷ்டவசுக்கள். இவர்கள்லாம் வசிஷ்டருடைய சாபம் இவளுக்கு ஏற்பட்டது. வசிஷ்டத்தினுடைய அதாவது அஷ்டவசுக்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் உள்ள பசுவை திருடினார்கள். அதனால வசிஷ்டர், இந்த திருட்டு புத்தி உள்ள நீங்கள்லாம் தேவர்களாக இருக்கக்கூடாது, அது இந்த லோகத்தில் தானே உண்டு சொல்லுங்க, அசந்த சமயத்தில் தூக்கின்னு போகிறதுங்கிறது, அதனால் நீங்கள்லாம் மனிதர்களாக பிறக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தை வாங்கிட்டு அவள் வர சமயத்தில் மனுஷலோகம் போகணுமே, அங்கே போய் சாபத்தை அனுபவிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதையிலேயே கங்கைக்கு ஒரு சாபம் வந்திருக்குன்னு தெரிஞ்சின்றது அவளுக்கு. என்ன சாபம் அப்படின்னா, இந்த மகாபிஷக்கு தேவலோகம் வந்த சமயத்தில் பிரம்மா சாபம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு 15 நிமிஷம் முன்னாடி. இந்த சாபமும் அந்த சாபமும் ரெண்டு சேர்றாப்புல ஆச்சு. பொதுவாக வெளியூர் போகிறவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு தெரிஞ்சவா போனால் எங்கே என்னைக்கு போகிறேன், எந்த ட்ரெயினில் போடல, சேர்ந்து போயிடலாமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடுவா எப்படி சேர்ந்து போயிடலாமான்னு சொல்லுவாளோ, அந்த மாதிரியே அந்த அஷ்டவசுக்கள் கங்காதேவிகிட்ட பிரம்மா சாபம் கொடுத்துட்டாராமே, பூலோகத்துக்கு போகிறாளாமே, சேர்ந்து போயிடலாமா அப்படின்னு கேட்டாள். அப்படின்னா என்னன்னா, எங்களுக்கு வசிஷ்டர் சாபம் கொடுத்துருக்கார், அதனால் நாங்களும் மனுஷலோகத்தில் மனித பிறவி இருக்கணும், அதனால் மனிதர்களாக பிறப்பீர்கள், எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டார். அதனால் எப்போ நீ பிறவி எடுக்கிறையோ அப்போ நாங்களும் வயத்தில் பிறக்கிறோம். அதோடு இல்லை, நீங்கள் மனிதர்களாக பிறந்து வாயுங்கள் இன்னைக்கு சாபம் கொடுக்கல, மனிதராக பிறங்கள் சாபம் கொடுத்துருக்கார். அதனால் உங்கள் வயத்தில் நாங்கள் பிறந்த உடனே எங்களுக்கு உடனேயுமே, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போய் டேபிளில் கை போட்டுட்டு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வாங்கிட்டு கிளம்புறாப்புல, அங்கே போய் பூகோளத்தில் பிறந்த உடனேயுமே எங்களை கங்கையில் போட்டு விடுங்கள், நாங்கள் உடனே சாப நிவர்த்தியாகி மறுபடியும் தேவலோகம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதன் பிரகாரம் 7 குழந்தைகளை இது மாதிரி போட்டுட்டேன். அப்போவே தீர்மானம் பண்ணிட்டோம், ஒத்த வாழ்க்கை தான் ஒரு ஆறுதல் வேண்டாமா, அதனால் ஒருத்தர் வெயிட் பண்ணி வாங்கோ, அதனால் 7 பேர் வேணால் திரும்பி போங்கோ அப்படிலாம் பேசி முன்னாடியே பேசி முடித்த விஷயந்தான். 7 பேருடைய சக்திகளை இந்த குழந்தைக்கு வரட்டும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த தங்கிய குழந்தை உங்களோட குழந்தை தான். இந்த குழந்தைய பெற்றவள் மட்டும் இல்லை, நன்கு வளர்த்து எல்லா கலைகளையும் அவனுக்கு கற்பித்து எல்லா படிப்பையும் சொல்லி வச்சு நல்ல தக்க தருணத்தில் அவங்கள்ட்ட கொண்டு விடுறேன்னாலாம் கங்காதேவி சந்தனூட்ட. இப்புதல்வன் இனி என்னோடு ஏகியே மெய்ப்படு காளையாம் பதத்து மீளனின் கைப்படுத்துவல் என கணவனை
தமிழி அப்பெரும் புதல்வனோடு அவரு ஏகினான். இப்புதல்வன் இனி என்னோடு ஏகியே. வில்லிபுத்தூரார் சொல்றார், இந்த பையன் இனிமேல் எங்கிட்டயே இருக்கட்டும். கோர்ட்டில் சொல்கிறா பார்த்தீங்களா, குழந்தை அம்மாவோட இருக்கட்டும், வாரத்தில் ஒரு அப்பா வந்து பார்க்கட்டும்னு சொல்கிறாப்புல, இவள் எங்கிட்டயே இருக்கட்டும். மெய்ப்பொடு காளையாம் பதத்து, நல்ல வாலிப வயது வரபரியந்தான் அவன் எங்கிட்ட இருக்கட்டும். அவனுக்கு நான் எல்லா விதமான யோக்கியதைகளையும் சொல்லி கொடுத்து நல்ல பையனா, சுட்டி பையனா, யோக்கியனா, அப்பா அம்மாட்ட பிரியம் உள்ளவனாக நல்ல பையனாக வளர்த்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கதை தான். கதையில் நியாயம். மகாபாரதம் என்னன்னா, ஒரு பையன் நல்லவனோ அயோக்கியனோ அதெல்லாம் அம்மாவுடைய வளர்ப்பு தானே. தமிழில் சொல்லுவாளோ, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் இம்மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு தமிழில் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். ஒரு குழந்தை நன்னா இருக்கு, ஒரு குழந்தை அயோக்கியனாக இருக்குன்னா என்ன வளர்ப்பு அப்படின்னா. அதனால தான் சூழ்நிலை நன்னா இருக்கணும் குழந்தைகளுக்கு. சூழ்நிலை நன்னா இருந்தால் தான் இந்த குழந்தைகள் வளர்றோம். அதை தான் மாதா கவனிச்சுட்டே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இறஞ்சி பேசக்கூடாது, குழந்தைகளுக்கு எய்த்தாப்புல சண்டை போடக்கூடாது, குழந்தைகளுக்கு எய்த்தாப்புல குடும்பத்தில் அப்பா அப்பாவை அனாதரவு பண்ணக்கூடாது. நல்லது படுறதோ இல்லையோ குழந்தைகளுக்கு கெடுதல் ஒன்றே படுறது பாருங்க. நான் ஒரு குடும்பத்தில் பார்த்தேன், அவள் அப்பா ரொம்ப நல்லவர். அவர் காத்தாலேருந்து சந்தியாதனம் பண்ணுவர், பூஜை பண்ணுவர், எல்லாம் பண்ணக்கூடியவர். கொஞ்சம் வயசாச்சு. வயசான உடனே அவரால் மின் மாதிரி உட்காந்துட்டு தரையில் பலகா போட்டு உட்காந்துன்னு பண்ண முடியல, சேரில் உட்காந்து பண்ண ஆரம்பித்தார் சந்தியாவந்தனத்தை. அவாத்து பையன் என்ன பண்ணால், அவனுக்கு ரொம்ப வயசாக இல்லை, அவனுக்கு 10-15 வயசு தான் இருக்கும். உடனே அவனும் என்ன பண்ணான், அப்பா பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காந்து சந்தியாவந்தத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்ட்டு கேட்டேன் இந்த பையனை, அப்பா சேரில் தானே பண்ணுறான். ஏண்டா உங்கள் அப்பா கார்த்தால் 5 மணிக்கு ஏற்றுக்கிறார், அதை பார்க்கல. உங்கள் அப்பா 6 மணிக்குள்ளே ஸ்நானம் பண்ணிட்டு பூ பறிச்சு வந்து சந்தனம் அடித்து பூஜை பண்ணுறார், அதை பார்த்துக்கல. இப்போ வயசான காலத்தில் சேரில் உட்காந்ததை பார்த்து நீனும் ஒரு சேரை போட்டு எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறியே அப்படின்னு நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைகளுக்கு நல்லது படாது, ஆற்றுல நல்ல பண்ணுறது தெரியாது. அது குழந்தைகளுக்கு எது சௌரியமோ அதை ஒண்டி தானே எடுத்துக்கும் குழந்தைகள். அதனால் நான் நல்ல பையனாக நான் வளர்த்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். என் பேர் சொல்லக்கூடிய கங்காபுத்திரன் அப்படிங்கிற பெயர் அவனுக்கு வர வேண்டும். அந்த மாதிரியா வளர்த்து உங்கள்கிட்ட சேர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தனுவை ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிட்டு கணவனை தழுவி அப்பெரும் புதல்வனோடு அவனும் ஏகினாள். குழந்தையோட மறைஞ்சுட்டாள் கங்காதேவி.